வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக் கேழ்வரகு கஞ்சி ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 பேர்த்துக்கு செய்கிற அளவுக்கு செய்ய போகிறோம். இப்போது அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2லிருந்து 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பக்கத்துலேயே சுடுதண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. செய்யும் போது ரொம்ப கட்டியாயிருச்சுன்னா சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவு கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஹைலே வச்சுருங்க, நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி ஆகும்போது ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க. அக்கேஷனலாக அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. 5-10 மினிட்ஸில் கூழ் ரெடி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா தேவைக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கூழ் கொஞ்சமாக ஆறணும். ரொம்ப சில்லுன்னு ஆற வேண்டாம், ஓரளவுக்கு ஆறினா போதும். இப்போ சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்மளோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி திக்கான மோர், அப்படி இல்லைன்னா மோரை டைல்யூட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் கூழ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். தண்ணியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சமாக மோர் டைல்யூட் பண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் தாளித்து கூட சேர்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட ஆரோக்கியமான கேழ்வரகு கஞ்சி ராகி கூழ் தயாராகிடுச்சு. நம்ம நார்மலாக எடுத்துக்கிற டீ, காஃபி, இட்லி, தோசைக்கு பதிலாக இந்த கூழ் எடுத்துகிட்டு வாங்க, ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபியில் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.